பிலமோனுக்கு எழுதின நிருபம் 1-2 வசனங்களை வாசி. இங்கு பவுல் ஒரு தனிப்பட்ட நபருக்கு எழுதின ஒரு நிருபம், ஒரு சபைக்கு எழுதுவார். ஆனால் தனிப்பட்ட ஒரு நபர்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்லி அதில் வேண்டுதல் செய்து ஒரு நிருபத்தை எழுதுகிறார். அதில் ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. அதில் 3 நபர்கள் இருக்கிறார்கள். இந்த 3 நபர்களை நாம் குறித்த நேரத்துக்குள்ளாக நாம் தியானித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். 3 நபர்கள். அதில் முதலாவது நபர் ஒனேசிமு, அப்புறம் பவுல், 3வது பிலமோன். 3ஐயும் இப்படி வரிசைப்படுத்தினா நம்முடைய இந்த செய்தி நமக்கு புரியும்படி இருக்கும். அதனால் நான் இப்படி வரிசைப்படுத்தியிருக்கிறேன். ஒனேசிமு முதலாவது, 2வது அவன் பவுல், 3வது பிலமோன். அல்லேலூயா. முதலாவது ஒனேசிமுவை குறித்து நாம் தியானித்து, பின்பு பவுலை தியானித்து, பின்பு பிலமோனை தியானித்து 3 பேர் வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டு நம்ம நிறைவு செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சரி, இந்த ஒனேசிமு யாருன்னா பிலமோன் வீட்டில் வேலை செய்த ஒரு அடிமை. இவன் ஏதோ ஒரு காரணத்தினால, பின் வரும்போது நான் சொல்கிறேன், இவன் ஒரு பிரச்சனையில் ஏதோ ஒரு காரணத்தில் அகப்பட்டு பிலமோன் வீட்டை விட்டு இப்பொழுது வெளியில் வந்துடுறான். வந்த இடத்துல ரோமில் பவுலை சந்திக்கிறான். பவுல் அவரை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறார். பின்பு பவுல் இந்த ஒனேசிமுவை எங்கிருந்து வந்தானோ அதே பிலமோன் வீட்டுக்கு அனுப்புகிறான், ரிட்டன் அனுப்புகிறார். இதுதான் நடந்த சம்பவம். இதில் ஒனேசிமு யார் என்று ஃபஸ்ட்டு பவுல் இன்ட்ரோ கொடுக்கும்போது, பவுல் ஒனேசிமை பற்றி சொல்லும்போது முதலாவது அவனை பற்றி சொல்கிற வார்த்தை, அவன் பிரயோஜனம் இல்லாதவன். ஒனேசிமு ஃபஸ்ட்டு எப்படி இருந்திருக்கிறான்? பிரயோஜனம் அற்றவன். அல்லேலூயா. யாருக்கு பிரயோஜனம் அற்றவன்? மனுஷனுக்கும் அவனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, தேவனுக்கும் அவனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, அப்புறம் ஊழியக்காரர்களுக்கு எந்த பிரயோஜனமும் அவனால் இல்லை, சபைக்கும் அவனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. பவுல் அதை தான் சொல்கிறாரு, முன்பு அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன். பின்னாடி இருக்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். முன்பு அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன். அவன் ஒரு வேஸ்ட். அவன் வந்துட்டு எதையும் செய்ய முடியாதவன். அவன் யாருக்கு யூஸ் இல்லாதவன். அவன் சபைக்கு யூஸ் ஆக மாட்டான், சர்ச்சுக்கு யூஸ் ஆக மாட்டான், பாஸ்டருக்கு யூஸ் ஆக மாட்டான், தேவனுக்கு யூஸ் ஆக மாட்டான். அவனோட உதவியை விட உபத்திரவம் தான் என்னது அதிகம். இதான் ஒனேசிமு. அப்படி வாழ்க்கையிலையும் அப்படி இருக்கலாம். ஒரு சிலர் நம்ம வாழ்க்கையில், நான் இதுக்கு இருக்கேன், நான் ஒரு வேஸ்ட் ஃபெல்லோவாக இருக்கேன், நீங்கள் வேலை பார்க்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம், ஆனாலும் உங்கள் மனசில் ஒரு அதிருப்தி இருக்கும். நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் யார், நான் ஒன்றுக்கு உதவலையோ, நான் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இல்லையோ, என்னால் என் குடும்பத்தார் பயன்பெறலையோ, என்னால் என் சபைக்கு ஆசீர்வாதமாக இல்லையோ அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். ஒனேசிமும் அப்படிப்பட்டவன் தான், பிரயோஜனம் இல்லாதவன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவன் பிரயோஜனம் இல்லாதவன். 2வது அவன் யாருன்னா அநியாயம் செய்தவன். ஃபர்ஸ்ட் அவன் யாருக்கும் உதவி செய்யல. ஒரு பழமொழி சொல்லாங்க, உதவி செய்யலைனாலும் உபத்திரம் என்ன பண்ணாத செய்யாத. இவன் உதவி செய்யாதவன், பிரயோஜனம் இல்லாதவன். ஆனால் இவன் 2வது பாட்டு பார்த்தீங்கன்னா இவன் யாருன்னா உபத்திரவம் பண்ணுறவன், இவன் அநியாயம் செய்தவன். இப்படி கவனிச்சுக்கிட்டே நீங்கள் செய்தியை வரும்பொழுது உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அநியாயம் செய்தவன். இவன் என்ன அநியாயம் செஞ்சான்? ஃபர்ஸ்டே சொன்ன, பிலமோன் என்கிறவனுடைய வீட்டில் அடிமையாக இருந்தான். அடிமையாக இருக்கிறவனுக்கு எந்த சுயாதீனமும் இல்லை. அவன் அடிமை, அந்த முதலாளி சொல்கிறத கேட்டு அவனுக்கு அடங்கி அவன் அங்கே தான் இருக்கணும். ஆனால் இந்த ஒனேசிமு என்ன பண்ணுறான்னா பிலமோனை விட்டு ஓடி வருகிறான். ஒரு அநியாயத்தை செஞ்சுட்டு என்ன பண்ணுறான்? வெளியில் வர்றான். அவன்கிட்ட இருக்க வேண்டியவே வெளியில் ஓடி வர்றான், சும்மா வரல. சரித்திரம் சொல்லுகிறது, பவுல் அந்த இடத்துல சொல்லும்போது, அவன் உம்மிடத்தில் கடன் பட்டால் அதை நான் உங்களுக்கு தர்றேன்னு சொன்னால், முதல்ல நம்ம அதில் நம்ம அனுமானிக்க வேண்டியது கடன் வாங்கியிருக்கிறான். அவன்கிட்ட ஏதோ காசு வாங்கியிருக்கிறான். காசை ரிட்டன் என்ன பண்ணல, அவன் கொடுக்கல. சரி, அப்புறம் தர்றேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, காசை கொடுக்கல. இன்னொன்று சரித்திரம் சொல்லுகிறது, அவன் திருடிட்டு கூட என்ன பண்ணியிருக்கலாம், பிலமோன் வீட்டிலேருந்து வந்திருக்கலாம். அப்போ எவ்வளவு நம்பி, ஏன்னா பிலமோன் வந்துட்டு ஒரு விசுவாசியாக இருக்கிறவன் ஒனேசிமுவை அவ்வளோ பத்திரமா நல்லவனாக தான் பார்த்துருப்பான். பார்த்துக்கிட்டு இருந்தவனுக்கு ஒரு துரோகத்தை விளைவிச்சு அவன் கடன் வாங்கிட்டு கொடுக்காமலோ அல்லது காசை திருடிட்டோ எப்படியோ வீட்டில் இருந்து ஒனேசிமு பிலமோன் வீட்டில் இருந்து என்ன பண்ணிட்டான், அவன் எஸ்கேப்பு ஆயிட்டான். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், அவன் யாருக்கும் யூஸ் இல்லாதவன். 2வது அவன் ஒரு அநியாயக்காரன், அவன் ஒரு கடன்காரன், அவன் ஒரு திருடன், அவன் ஒரு துரோகி. இதான் அவனுடைய சாட்சி. இப்படி இருக்கும்போது ரோமுக்கு ஓடி போகிறான். ரோம்ங்கிறது பெரிய சிட்டி. பொதுவாக அந்த திருடங்களை பார்த்தீங்கன்னா ஆட்கள் நடமாட்டம் ரொம்ப இருக்கிற இடத்துல இருப்பாங்க. ஏன்னா சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது, கொச்ச கொச்ச கொச்சன்னு இருக்கனால. தனியாக ஒரு ஊருக்குள்ளே சந்தேகம் படுகிற ஒரு நபர் இருந்தால் கரெக்டாக பிடிச்சிருவாங்க. ஆனால் ஒரு சிட்டிக்குள்ளே ஓடி போயிட்டா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பிலமோன் இடத்துலேருந்து திருடியோ கடன்பட்டோ துரோகம் பண்ணியோ அது டீட்டெயிலாக கொடுக்கல. அவனை மன்னிச்சிருன்னு கெஞ்சுற அளவுக்கு பவுல் கெஞ்சுறாருன்னா இவன் என்ன பண்ணியிருப்பான்னு நீங்கள் என்ன பண்ணணும், யோசிக்கணும். அவ்வளவு துரோகத்தை விளைவித்து ஓடி ரோமுக்கு ஓடி போகிறான். ரோமில் ஓடி போகும்போது பவுலை முதலாவது அவன் சந்தித்திருக்க வேண்டும். பவுல் இவரை சந்திச்சிருக்கணும், இல்லை இவர் பவுலை சந்திச்சிருக்கணும்.
பொதுவாக எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லப்பட்டது திருடர்களை தவிர. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் திருடர்களை மட்டும் ஆண்டவர் பார்க்க முடியல. ஏன்னா திருட்டு பள்ளியில் பார்க்கவே முடியாது. தச்சர்களை பார்த்தார், மீன் பிடிக்கிறவர்களை பார்த்தார், டாக்ஸ் கலெக்டரை பார்த்தார், வியாதிப்பட்டவர்களை பார்த்தார், சூமியனை கைவிடைவன், குஷ்டரோகி எல்லாத்தையும் பார்த்தார். இந்த திருட்டு பயல்களை மட்டும் என்ன பண்ண முடியல, பார்க்கவே முடியல. எங்கே பார்க்கணும்னா அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு சிலுவையிலே தொங்கும்போது திருடர்களுக்கும் சுவிசேஷம் சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார். அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, எல்லாருக்கும் சகல ஜாதியினருக்கும் அவருடைய சத்தியம் வெளிப்பட்டது. இங்கு பவுல்ட்டையும் ஒரு திருடன் மாற்றான். அவன் தான் யார்? அவன் யாரு? ஒனேசிமு. இப்பொழுது இந்த திருடன் பவுலால் கிறிஸ்துக்கள் என்ன பண்ணப்படுகிறான், நடத்தப்படுகிறான். நடத்தப்படும் பொழுது பவுல் சுவிசேஷம் அறிவித்ததினால் இப்பொழுது சிறைச்சாலைக்கு போகும்போது, இவன் சிறைச்சாலையில் இருந்தானா அப்படின்னு கன்ஃபார்ம் கிடையாது. ஆனால் சிறைச்சாலையில் போய் சந்தித்திருக்கலாம் அல்லது சிறைச்சாலையில் இருந்திருக்கலாம். இப்படி இருக்கும்போது ஒரு துரோகி, ஒரு கடன்பட்டவன், ஒரு திருடன், ஒரு கொலைபாதகன், அடிமையாக இருந்து தலைவருக்கு, அதாவது தன்னை ஆளுகிறவனுக்கு கீழ்ப்படியாமல் ஓடி வந்தவன் பவுலால் கிறிஸ்துவுக்குள் நடத்தப்படுகிறான். கரங்களை வைத்திர சொல்லுங்களேன். அதான் பைபிள் சொல்லுது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. இந்த இடத்துல நீங்கள் யூஸ்லெஸ்ஸாக இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு நான் இந்த காலை வேளையில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வருவார். ஆனால் கர்த்தர் உங்களை மாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்களா உங்களை மாற்றிக்கிற முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை மாற்றவும் முடியாது. நல்ல ஆண்டவர்களை நடத்தப்படுகிற பிள்ளைகள் தான் நம்ம நல்லா நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுங்க வந்துட்டு வெளியில் போகும்போது நிறைய மாற்றங்கள் உண்டாகிறது. உங்களுக்கு நிறையா விஷயம் தெரியாது, கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சது போல இருக்கலாம். நிறைய மாற்றங்கள் உண்டாகிறது. முக்கியமாக பாஸ்டர்ஸுடைய பிள்ளைங்க வெளியில் கேட்கும்போது அப்படி தான். பாஸ்டருடைய பிள்ளைங்கள்லாம், அப்புறம் விசுவாசியுடைய பிள்ளைங்க எல்லாருக்குள்ளேயும் இந்த காலேஜில் ரொம்ப ரொம்ப மாற்றம். ஒரு பொண்ணு போய் மாடியில் தண்ணி அடிக்குமா, பொண்ணு என்ன பண்ணுமா, தண்ணி அடிக்கும். தண்ணி அடிக்கும் போது அவங்களுக்கு 7-8 ஃப்ரெண்ட்ஸாக இதுவும் அவங்களோட தான் இருந்துச்சா. அப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இவங்க 7 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து 7 பேர் 8 பேராக சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. எங்கே? மாடியில். நைட் ஆகிட்டா காலேஜ் பிள்ளைங்க குடிப்பாங்களாம். நைட் ஆகிட்டா ஒரு கேம் விளையாடுறது. அது என்ன கேம்னா, ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு சாத்தானை கூப்பிடுவாங்க. அப்படி ஒரு கேம் இருக்குது, ஹாஸ்டலில் விளையாடுவாங்களாம். சாத்தானை கூப்பிடும்போது அவங்க நினச்ச அந்த பொருள் அப்படியே மூவ் ஆகுமா. அப்படி அவங்க வந்துட்டு அந்த சாத்தானை கூப்பிட்டு காத்திருக்கிற 12-1 மணிக்கு இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. நம்ம கைகளில் வளர்ப்பது இருந்தாலும் கர்த்தர் ஒரு மனுஷனை தொடாவிட்டால் அவன் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. அதனால நம்ம பிள்ளைங்க எந்த எஜ்ஜுக்கு போனாலும் அப்படியே போயிடுவாங்கன்னு நினச்சிடாதீங்க. ஒனேசிமுவை ரட்சிப்புக்குள்ளே கர்த்தர் கொண்டு வர முடியுமானால் உங்கள் பிள்ளைகளையும் என் பிள்ளைகளையும் பாவிகளையும் மனம் திரும்ப பண்ண ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதான் அந்த வசனம் போடப்படுகிற, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, எப்பேற்பட்ட மனுஷனையும் தொட என் ரட்சகர் இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராக இருக்கிறார். கண்மலையை போல இருப்பாங்க, கர்த்தர் மெழுக போல உருக பண்ணுகிறவர். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தருவாராக. என் குடும்பத்தில் இவங்க ரட்சிக்கப்படலையே, இவங்க மாறலையே, அவங்க மாறலையே நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒனேசிமு நமக்கு பெரிய எடுத்துக்காட்டு. ஒரு துரோகி, ஒரு திருடன், ஒரு பணத்தை அபகரித்து சென்று ஓடி போய் ரோமிலே தங்கினவன் ரட்சிக்கப்படக்கூடுமானால், அதை விட லேசான பாவங்களை செய்கிற உங்களை என்னையும் ஆண்டவர் சந்தித்தது போல நம்முடைய சார்ந்தவர்களை கர்த்தர் சந்திக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சும்மா இவன் மனம் மாறல, அப்படி தொட்ட உடனே எல்லாம் தங்கமாக மாறுற மாதிரி பவுல் இவனுக்கு சொல்லிய சுவிசேஷத்தால் அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை தொட்டதினால் இவன் பிரயோஜனம் உள்ளவனாக இப்பொழுது மாறி போகிறான். ஃபர்ஸ்ட் பிரயோஜனம் இல்லாதவன், துரோகம் பண்ணினவன், இப்பொழுது பவுலால் ரோமபுரியிலே சந்திக்கப்பட்டவன் இப்பொழுது பிரயோஜனம் உள்ளவனாய் மாறுகிறான். பவுல் அதை சொல்லும்போது சொல்லுகிறார், என் உள்ளம் போல் இருக்கிற 12வது வசனம். ஒனேசிமு இப்போ எப்படி கன்வெர்ட் ஆகிறான், ஒரு ரட்சிக்கப்பட்டவன் எப்படி மாறுறான். 12வது வசனம், ஒனேசிமு எப்படி மாறுறான்? துரோகி, திருடன், ஓடி போனவன், பிரயோஜனமற்றவன், அவன் நேம்லாம் அழிஞ்சு என் உள்ளம் போல் இருக்கிற. யார் உள்ளம் போல் மாறிட்டானா? சும்மா சொல்ல முடியாது. பவுல்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னா பவுல் சொன்னா, ஏன் நானும் சரி அவனும் சரி, என் உள்ளமும் அவன் உள்ளமும் ஒரே போல், என் உள்ளம் போல் மாறின அவன். எப்படி ஒரு மாற்றம்? நீங்க இன்னும் நல்லா மாறணும்னா நீங்க ஆண்டவரோடு கூட இணையும் போது அவர் உள்ளம் போல நீங்க என்ன பண்ணலாம், அந்த இடத்த நீங்க பிடிக்கணும். அவன் கேரக்டர் எப்படி மாறிடுச்சு. ஆண்டவர் சந்திச்ச உடனே, ஆண்டவர் உங்களை சந்திச்ச உடனே நீங்கள் நான் அந்த இடத்துக்கு வரணும். அவர் உள்ளம் போல மாறிடணும். அப்படி அவன் மாறிட்டான். அல்லேலூயா. அப்புறம் அது மட்டும் இல்லை, அவன் மாறுறது மட்டும் இல்லை, அவன் இப்பொழுது மிகவும் பிரயோஜனம் உள்ளவனாய் மாறிவிட்டான். அது வசனங்களை சொல்லும்போது சொல்லாது. இப்பொழுதோ அந்த 11 பார்க்கும்போது, முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் பிரயோஜனம் ஆயிட்டான். பிலமோனுக்கும் பிரயோஜனமா மாற போறான், பவுலுக்கும் பிரயோஜனமா, ஒரு யூஸ்லெஸ். அப்ப ஒரு ஆண்டவர் ஒரு மனுஷன் மாற்றத்தை பார்க்க வேண்டுமானால் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை முதலாவது என்ன பண்ணணும், பார்க்கணும். நீங்க என்னத்தை தான் செஞ்சாலும் நீங்க யூஸ்ஃபுல்லா மாறணும்னா நீங்க ஆண்டவரை பார்க்கணும். அவர் தான் இந்த மண்பாண்டங்களை அவர் பொன் பாத்திரங்களாய் மாற்றுகிறவர். அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாறிட்டான். உமக்கும் எனக்கும் தேவனுக்கும் அவன் இப்பொழுது பிரயோஜனம் உள்ளவன். அடுத்து சொல்லும்போது
அவனை பற்றி சாட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனை நான் என்னோடு வைத்துக்கொள்ள உம்மிடத்தில் பெர்மிஷன் கேட்குறேன். ஃபஸ்ட்டு இவன் உள்ளம்போல மாறிட்டான். ரெண்டாவது பவுல் சொல்கிறாரு, அவனை என் ஊழியத்திலேயே நான் வச்சுக்கலான்னு நான் பவுல்கிட்ட ஒரு உடன் ஊழியக்காரனை அப்பாயின்மெண்ட் ஆகணும்னா எவ்வளோ இது என்ன தெரியுமா? இன்னைக்கு உலகத்திலே உயர்ந்த ஊழியக்காரங்களா இருக்கவங்கள்ட்ட போய் ஐயா நான் உடன் ஊழியராக இருக்கேன்னா ஏற்றுக்குருவாங்களா? தம்பி நீ எப்போ ரசிக்கப்பட்ட, தம்பி நீ என்ன பண்ண, நீ அவன் சாட்சின்னா அது என்ன இது என்ன? பவுலுடைய உடன் ஊழியனாய் மாறும் அளவுக்கு அவன் மாறிட்டானே. அல்லேலூயா. உடன் ஊழியனாய் கர்த்தர் பவுல் இடத்துல கெஞ்சுறான், என்னை நான் அவனை என்னோட நான் வச்சுக்கிறணும். அல்லேலூயா. அவனை என்னோட கூட நான் வச்சுக்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட நான் என்ன பண்ணுறேன் கேட்குறேன். அது உங்கள் பெர்மிஷனோட என்ன பண்ணுறேன் கேட்குறேன். அவனை ஊழியத்தில் என்ன பண்ணணும் நான் வைக்கணும். பவுலால் அவனை விட முடியவில்லை. அவனை மிஸ் பண்ணுறான். ஒனேசிமு இல்லாமல் நான் இருக்க முடியாது. தயவு செய்து அவனை நீங்கள் கொடுத்துருங்கன்னு அவன் எஜமானனா இருக்க பிலமோன்ட்ட கேட்குறான், அவனை தந்துருங்க. முன்னாடி அவன் அப்படியே இருந்தான். சொல்லுங்க. ஐயோ இந்த ஆளை என்ன பண்ணிருங்க கூப்பிட்டுட்டே போய். சில பேர் அப்படி தான் ஊழியத்தில் வச்சோம்னா, இவனை ஊழியத்தில் வைக்காத இவனை கூப்பிட்டுட்டே போய். சில பேர் நீங்கள் ஊழியத்துக்கு வாங்க. ஒனேசிமு வாலண்டியர் அழைக்கப்பட்டான், என்னோட அவன் இருக்கட்டும் சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கி அவனை கூப்பிட்ற அளவுக்கு அவன் மாறிட்டான்னா எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ள கிரியை செய்தார். அதான் ரட்சிப்பு விளையாடப்பட்டார். அதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீ எந்த இடத்துல தேவை இல்லாமல் இருந்தீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை தேவைப்பட வைப்பார். அல்லேலூயா. நீங்கள் யூஸ் ஆவீங்க. நீங்கள் வேணான்னு சொன்ன இடத்துல இவன் தான் எனக்கு வேணும்னு சொல்கிற இடத்துக்கு கர்த்தர் உன்னையும் உங்கள் குடும்பத்தையும் கொண்டு வர உண்மை உள்ளவர். பின்னாடி அவனை பற்றி பார்த்தீங்கன்னா, அவன் வீட்டில் ஒரு வீட்டு கூட்டம் நடத்துகிற அளவுக்கு இருக்குது. அவன் ஒரு ஜபக்குழு நடத்துகிறான். அவன் ஒரு சர்ச்சையை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு ஒனேசிமுவை வளர்த்து கொண்டு போய் விட்டார் ஆண்டவர் பவுலுடைய உதவினார். கொலோசியர் 4:9 அவனுக்கு ஒரு நேம் கொடுக்குறான் பாருங்களேன். பவுல் கொலோசியர் 4:9 ஒனேசிமுக்கு என்ன பேரு? உண்மையும். அதிலா ஒரு திருட ஓடி போனவனுக்கு ஒரு பேரை கொடுக்குறாரு பாருங்க பவுல், உண்மையும். அல்லேலூயா. உண்மையும் பிரியவுமான உங்களில் ஒரு அறியப்பட்ட ஒருவன். சரித்திரம் சொல்கிறது அவன் ஒரு சர்ச்சையை மெயின்டைன் பண்ணி ஒரு சபையை நடத்துகிற ஒரு மூப்பனாக இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு அதான் ஒனேசிமிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற பாடம். நீங்கள் யூஸ்லெஸ்ன்னு நினைக்க வேண்டாம். அதே போல் என் பிள்ளை இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது, என் குடும்பத்தார் இப்படி இருக்காங்க, எல்லாம் மாறுவானா நினைக்காதீங்க. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஒனேசிமுவை தொட்டவரே என் பிள்ளைகளை தொடும். ஒனேசிமுவை தொட்டவரே என் உறவினர்களை தொடும். எந்த மனுஷனையும் உம்மால் ரட்சிக்க முடியும், எந்த மனுஷனையும் உம்மால் தொட முடியும், எந்த மனுஷனையும் அழுக்கிலே புழுதியிலே உருண்டு கொண்டிருக்கிற எவனையும் உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறவனாய் நீர் மாற்ற முடியும். மூக்கிலே அப்பேற்பட்ட வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. பரலோக தேவனுக்கே வேலை செய்கிறவனா அவன் மாறிட்டான். அவன் நேம் ஒனேசிமுக்குடைய மீனிங் உதவி செய்பவன் அல்லது பயனுள்ளவன் அல்லது லாபகரமானவன். ஃபர்ஸ்ட் அவனுக்கு பேர் மட்டும்தான் இருந்துச்சு, செய்க. ஒனேசிமுன்னு பேர் பொதுவாக அடிமைகளுக்கு வைப்பாங்களாம். அவங்க என்ன அர்த்தம் சொல்லுங்க? உதவி செய்பவன், பயனுள்ளவன், லாபகரமாக இருந்தவன். ஆனால் இந்த மூணுமே ஒனேசிமுனால பிலமோனுக்கு கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் தொட்டதுக்கு அப்புறம் இந்த மூணு அவனுக்கு கிடைச்சிச்சு. நான் சொல்ல வர பாயிண்ட், உங்கள் நேம் சேவியராக இருக்கலாம், உங்கள் நேம் ஏசு அடிகள் அப்படின்னு இருக்கலாம், இல்லை ஏசுமே உங்கள் பேர் இருக்கலாம். பழைய புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஏசுமே இன்னொருத்தர் இருந்தார், ஏசுன்னு பேர் இருக்கலாம், என்னென்ன பேர் இருக்கலாம். நீங்கள் நினச்சி வைக்கலாம், பவுலுன்னு வைக்கலாம், ரோமர்னு வைக்கலாம், என்னென்னமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் உங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? வாழணும். மொத்தத்தில் நமக்கு ஒரு பேர் இருக்கிறது, ரட்சிக்கப்பட்டவர்கள். ஒனேசிமு பேருக்கு ஏற்றபடி வாழல, ஆண்டவர் தொட்டவுடன் அவன் பேருக்கு ஏற்றபடி வாழ்ந்தார். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால் பிரயோஜனம் இல்லை, நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்வது தான் நமக்கும் பிரயோஜனம். மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும், பயனுள்ளதாக இருக்கணும், மற்றவங்களுக்கு லாபகரமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதான் நம்மகிட்ட ஒனேசிமிட்ட இருந்து பார்த்தது. அப்படியே அந்த சீனை அடுத்த லெவலுக்கு அப்படியே கொண்டு போக விரும்புகிறேன். நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இவன் மாறிட்டான். இவனுடைய எஜமான் பெயர் என்ன சொன்னேன்? பிலமோன். அல்லேலூயா. இவனுடைய எஜமானுடைய பேர் பிலமோன். பிலமோனை நான் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது பவுலில் 2வது காமிச்சு, நம்ம இப்போ பிலமோனை நம்ம 2வது பார்த்துடலாம். எழுதுகிற வரிசையில் சின்ன தவறு உண்டு. பிலமோனை 2வது பார்க்க போகிறோம். இப்போ ஒனேசிமு மாற்றமடைந்தான், பிரயோஜனமாய் மாறினான். இப்போ பிலமோனுடைய சீனுக்கு நீங்கள் வரணும். பிலமோன் யார்? 4வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, பிலமோனை பற்றி பவுல் கேள்விப்படுகிறார். கவனிங்க, இவன் இருக்கிறது கொலேசியர் பட்டணம், அந்த கொலேசு பட்டணம் அந்த பக்கம் ரோமாபுரி. கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் இருக்கும் என்று சொல்றாங்க. 1000 கிலோமீட்டராவது இருக்கும். மீடியா கிடையாது, யூடியூப் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, தகவல் பரிமாற்றம் அவ்வளவா இல்லை. ஆனால் பிலமோனுடைய தேவனிடத்திலும் மனிதரிடத்திலும் அவன் வைத்த அன்பும் விசுவாசமும் யாருக்கு தெரியப்பட்டது? சொல்லுங்க. பவுலுக்கு தெரியப்பட்டது. கர்த்தராகிய இயேசுவின் இடத்திலும் எல்லா பரிசுத்தவான்கள் இடத்திலும் உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் யார் கேள்விப்படுறா? இதாங்க கர்த்தரை அறிகிற வாசனை, கர்த்தரை வெளிப்படுத்துகிற வாசனை. ஸ்மெல்லை யாரும் தடுக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல ஸ்மெல் உள்ள இருந்தா நல்ல ஸ்மெல் வெளியில
வரும். இப்போ ஒரு சென்ட் அடிச்சுட்டு வந்தால் ஸ்மெல் வரும். யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது, அதை யாரும் பொத்தி மூட முடியாது. அந்த ஸ்மெல் என்ன பண்ணும், வெளியில் வரும். எங்கேயோ வைக்கிற கறி குழம்பு முகத்தில் என்ன பண்ணிடும், அது ஞாயிற்றுக்கிழமை அடிச்சிடும். அந்த ஸ்மெல்லு காற்றோட காற்று அதை யாரும் என்ன பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. அதான் ஜீவ வாசனையை வெளிப்படுத்துகிறோம். பிலமோனுடைய வாசனை கொலேசு பட்டணத்தில் இருந்து ரோமாபுரி வரை பாய்ந்து சென்றது. ஸ்மெல். சாலமோன் ரொம்ப பிரபலமாகி தென் தேசத்து ராஜஸ்தான், அதாவது இந்தியாவில இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது தமிழகத்தில் இருந்து எவ்வளவு தூரம் இஸ்ரேலுக்கு அதுக்கும் பல ஆயிரம் கிலோமீட்டர். எந்த மீடியா வச்சு தெரிஞ்ச சாலமோன் அறிவை கேள்விப்பட்டு இவ்வளவு தூரம் டிராவல் ஆகும்னா சாலமோனுடைய அறிவு அவ்வளவு என்ன இருக்கு வெளியில. நான் சொல்ல வர பாயிண்ட், நீங்க பரிசுத்தவான்களோடு கூட இருக்கிற அன்பு, பரிசுத்தவான்களா பாஸ்டர்ஸோட இருக்கிற அன்பு நினைச்சிடக்கூடாது. நிறைய பேர் அப்படி தப்பா புரிஞ்சுக்கிறோம். பரிசுத்தவான்கள் மேல ஒரு அன்புனா பாஸ்டர்களை நேசிப்பாங்க, விசுவாசிகள் என்ன பண்ண மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க. பாஸ்டர்களை ஒரு ஹீரோய்க்கு ஒருசிப்பா, ஒரு தலைவனை போல ஒரு ஹீரோவை போல பாஸ்டர்களை நேசிப்போம், ஆனால் விசுவாசிகளை நேசிக்கணும். பரிசுத்தவான்கள் போடுற வேர்ட் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லாரும். பாஸ்டரை நீங்க நேசிச்சா விசுவாசிகளை நீங்க நேசிக்கணும், விசுவாசிகளை நேசிச்சா பாஸ்டரையும் நேசிக்கணும். சில பேர் விசுவாசிகளை நேசிப்பார்கள், பாஸ்டர் என்ன பண்ண மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க. அப்ப பரிசுத்தவான்கள் மேல வச்ச அன்பும் பாசமும் இப்ப இவனுடைய விசுவாசமும் கொலேசு பட்டணத்திலிருந்து காத்தோடு காத்தா என்னோட வாசனை கலந்து 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 ரோமாபுரியில் இருக்கிற பவுலுக்கு வருமானால் அவருடைய ஸ்மெல் எவ்வளவு சூப்பராக இருந்திருக்கும். நான் கேட்க வர கொஸ்டின் உங்களுக்கு நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க, உங்க வாசனை எவ்வளவு தூரம், என்ன வாசனையை வெளிப்படுத்தணும். சில பேருக்குலாம் உள்ள துர்நாற்றமா இருந்தால் துர்நாற்றம் தான் வெளியில் வரும். சில பேர் சென்ட் அடித்து அதை மேக்கப் பண்ண வைப்பாங்க, ரெண்டும் கலந்து புதுசாக ஒரு வாடை வரும். அது ரொம்ப கொடூரமாக இருக்கும். உங்களுக்கு புரியுதா? 4 நாள் 3 நாள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது காலையில் முகத்துக்களையும் சென்ட் அடிச்சு இந்த வேர்வை வாடையும் இந்த சென்ட் வாடையும் கலந்து ஒரு வாடை வரும். வாசனை மறைக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டால் மட்டுமே அந்த வாசனை மாறும். குளிச்சா மட்டும்தான் மாறும். அது மாதிரி உங்க ஸ்மெல் உங்ககிட்ட இருந்து போய் தான் ஆகும். நீங்க அதுக்கு வேற மாற்று வழியோ வேற பவுடரு சென்ட் எல்லாம் போட்டு அதை மாற்ற நினைக்காதீங்க. எல்லாருக்கும் மூக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்களுக்கு துர்நாற்றம் இருக்கு, வெளியில் ஒரு சென்ட்டை போட்டு இவங்க என்ன பண்ண புது வாசனை வருதுப்பா, அப்போ இவங்க ஒரு மாய்மாலம் பண்றாங்க. உண்மைக்குமே உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியில் என்ன பண்ணும், வரும். அதை யாராலும் தடுக்க முடியாது, அதை யாரும் அதை நடிக்கவும் முடியாது, யாரும் அதை மாற்ற முடியாது. இவனுடைய வாசனை இவ்வளவு தூரம் போகுமானால் என்னுடைய வாசனை எவ்வளவு தூரம் போகணும். அதான் பிலமோன் இடத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம். ஹல்லேலூயா. அதான் சொல்ற. ரெண்டாவது சொல்றாரு, நீர் என் இருதயத்தை இளைப்பார பண்ணும். பரிசுத்தவான்களுடைய இருதயத்தை என்ன பண்றீங்க, நீங்க இளைப்பார பண்றீங்க. 7வது வசனம் வேகமாக வாசிங்க. சொல்லுங்க, பரிசுத்தவான்களுடைய உள்ளம் என்ன ஆகுதான் இவரனால, கிட்டத்தட்ட அப்படி வெயிலில் வர்றவனுக்கு ஒரு அப்படி குளிர் தண்ணியை கொடுக்கறது போல. பரிசுத்தவான்கள்லாம் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஊழியக்காரருடைய இருதயத்தை மட்டும் குளிர பண்றதல்ல. ஊழியக்காரன் வந்தவனை கவனிக்கிறது, வெளியிலேருந்து ஊழியக்காரன் வந்தால் கவனிக்கிறது, அது நம்மளை நல்ல விசுவாசிகளை போல காமிச்சு, ஐயோ அந்த விசுவாசி நாங்கள் என்ன பண்ண முடியாது, மறக்கவே முடியாது, அப்படி சாப்பாடு கொடுத்தாங்க, அப்படி கவனிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற விசுவாசிட்டு அந்த சாட்சி என்ன பண்ண முடியல, வாங்க முடியல. இப்போ உங்கள்கிட்ட இருந்து பயனடைஞ்ச ஒரு வெளியிலேருந்து வந்த ஊழியக்காரர் உங்களை புகழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது உங்களால் பாதிக்கப்பட்ட ஒரு விசுவாசி பக்கத்தில் இருந்து நல்லா கவனிச்சாங்க, எங்களை நல்லா கவனிக்கிறாங்க, உங்களை நீங்கள் இன்னைக்கு வருவியா நாளைக்கு போயிடுவியா, எங்களை கவனிக்கிற கவனிப்பு எங்களுக்கு தானே தெரியும். பரிசுத்தவான் சொன்னால் அந்த வேடை அடிச்சுக்கிற ரத்தத்தால் கழுவ எல்லாருடைய இருதயத்தையும் குளிர பண்ணுகிறவன் தான் யாரு, பிலமோன். யாரை பற்றியும் அந்த இடத்துல போடப்படல, பிலமோன் மட்டும் தான் பைபிள் வந்த சாட்சி. உம்மாலே எல்லா பரிசுத்தவானுடைய இருதயமும் இளைப்பாறுதியா, அப்படி ஒரு குளிர்ந்த நலலா உன்னை நினைச்சிட்டாலே எங்களுக்கு சந்தோஷம் தான். பிலமோன்ட்ட போயிட்டா ஒரு ஆறுதல் இருக்கும், பிலமோன்ட்ட போயிட்டா ஒரு நன்மை இருக்கும், பிலமோன்ட்ட போயிட்டா அவன் நம்மளை தேற்றுவான், அவன் கீழ்ப்படிவான், என்ன சொன்னாலும் அவன் சமரசமாயிருவான், எவ்வளோ பெரிய டாஸ்க்கு கொடுத்தாலும் அவனை இணங்க பண்ண முடியும். அவன்கிட்ட போனால் பிரச்சனை இல்லை. அவன் வெயிலில் இருக்கிற ஒரு குளிர்நிழலை போல எத்தனை விசுவாசிகள் இருந்தாலும் பிலமோன் ஒரு வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு ஆலமரம், ஒரு வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு ஜீவ ஊற்று, அவன்கிட்ட போனால் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஆள் சாட்சி வாங்கியிருக்கானா பைபிளில். அவன் தான் பிலமோன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வேகம் வரணும், உள் வாங்கணும் இந்த வசனத்தை. ஆண்டவரே, நான் எத்தனை பேருக்கு அப்படி இருக்கேன், எல்லாரையும் கூப்பிட்டு இப்போ உங்களை நான் கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்களா எனக்கு இந்த சாட்சி, என்னவே நான் சேலஞ்ச் பண்ணுறேன். எனக்கு எல்லாரும் கொடுக்க முடியுமா, முடியாது. உங்களுக்கு எல்லாரும் கொடுக்க முடியாது. ஆனால் எல்லாரும் இந்த சாட்சி வாங்கி ஆகணும். இந்த பிரதரா, இவர் ஒரு ஆறுதல் தருகிறவர், இவர் நிம்மதியை தருகிறவர், இவர் என்ன சொன்னாலும் செய்கிறவர், இவர்னால எனக்கு பெரிய சந்தோஷமும் நிம்மதியும் தான் கிடைச்சிருக்குன்னு நம்மளை பார்த்து சொல்லணும். உங்கள்கிட்ட கஷ்டப்படும் பொழுதெல்லாம் ஓடி வந்து உங்கள்கிட்ட இளைப்பாறணும்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இருக்கணும். கஷ்டப்படும் போது உங்களை பார்த்தோன்னா இந்த கஷ்டத்தில் இது ஒரு கஷ்டம்டா, எனது கொடுமைன்னு ஒரு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு குடும்பம் இருந்துச்சாங்க சொன்ன மாதிரி, நான் என் கஷ்டத்தை போய் இந்த அளவு வருது அப்பாடின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஓடிடக்கூடாது. என் கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லுவேன்னு நான் தேடும்போது ஒரு மரத்தை போல நீங்கள் நிற்கணும், குளிர் நிழலை போல நீங்கள் நிற்கணும். இந்த பிரதர்கிட்ட போனால் எனக்கு மனசு பாரம் குறையும், இந்த பிரதர்கிட்ட போனால் எனக்காக ஜெபம் பண்ணுவார், இவர் எனக்கு ரைட்டான ஆலோசனை சொல்லுவார், இவர் யார்கிட்டையும் என் விஷயத்தை பற்றி என்ன பண்ண மாட்டார், சொல்ல மாட்டார், எனக்காக கண்ணீர் விடுவார், இவர்கிட்ட போட்டால் சால்வாயிரும் சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆளை தேடணும்னா உங்கள் விசுவாசி அது நீங்களா தான் இருக்கணும். எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க?
அப்பதான் இந்த வேர்டு சொல்லணும், எல்லா பரிசுத்தவான்களுடைய இருதயம் உம்மாலே இளைப்பாறுகிறது. அல்லேலூயா. ஒரு வனாந்தரமா இருக்காதீங்க, ஒரு இளைப்பாறுகிற ஸ்தலமாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். இவன் அப்படி இருந்தான். இப்பொழுது 20வது வசனத்துல பவுல் ஒரு கோரிக்கையை வைக்கிறார். எல்லாருடைய இருதயத்தையும் இளைப்பாற பண்ணுகிற அருமையான பிலமோன் சகோதரனே, நான் உங்கள்கிட்ட ஒன்னு கேட்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க மொத பாயிண்ட்டை நீங்க லிங்க் பண்ணணும். என்ன லிங்க் பண்ணணும்? உங்கள்கிட்ட ஒன்று நான் கேட்கிறேன். நான் சிறையிலே இருந்த பொழுது என்னால மாற்றப்பட்ட, நான் பெற்றெடுத்த, ஒன்றும் உதவாத அநியாயக்காரனாய் இருந்தா இப்பொழுது பயனுள்ளவனாய் மாறி போன ஒனேசிமுவை பற்றி உம்மிடத்திலே நான் பேச வேண்டும். ஒனேசிமுவை பற்றி ஓடி போனதுதான் தெரியும், அவன் மாறினது தெரியாது. யாருக்கு தெரியாது? பிலமோனுக்கு தெரியும். இப்போ இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறது யாரு? பிலமோனே, என் இருதயத்தை இளைப்பாற பண்ணுங்கயா, உங்கள்கிட்ட ஒருத்தர் இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் 11வது வசனத்தில் சொன்னதெல்லாம் நினைவுபடுத்துங்க. அவன் முன்பு உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ எனக்கும் தேவனுக்கும் மிகவும் பிரயோஜனம் உள்ளவன். ஊழியம் செய்யும்படிக்கு நான் அவனை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். இதை கட்டளையாக கேட்க முடியும், ஆனாலும் உம்மிடத்திலே நான் மன்றாடுகிறேன். தயவு செய்து அவனை உம்மிடத்தில் அனுப்புகிறேன், நீர் அவனை ஏற்றுக்கொள்ளும். ஏற்றுக்கொண்டு திரும்ப அவனை என்னிடத்தில் நீர் என்ன பண்ணுவோம்? ஊழியத்துக்காக தார். முன்பு அவன் பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுது பிரயோஜனம் உள்ளவன். அவன் மாறிட்டான், நீங்க அவனை ஏத்துக்கிறீங்க. அல்லேலூயா. இளைப்பாற பண்றது, இளைப்பாற பண்ணானா என்னது? இவ்வளோ பெரிய மேட்டரை கொண்டு போறான். ஒருவேளை பிலமோன் நம்மளா இருந்திருந்தா சொல்லிப்போம், ஐயா சோத்திரம் அப்படி இப்படி அப்படியா அப்படியான எல்லா ஐசையும் வச்சோம் அப்படியே இறங்கிட்டு பிலமோன் ஒனேசிமை பத்தி பேசணும், அவனை பத்தி பேசாத என்ன சொல்லியிருப்போம்? அவனை மன்னிக்கவே, ஐயா அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, ஐயாவே நமக்கு 2 பேருக்கு சமாதானம் பண்ண சொன்னா நம்ம சொல்லுவோம், ஐயா அவனை பத்தி உங்களுக்கு அவன் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும், யா தெரிஞ்சுதான் உங்கள்கிட்ட வந்திருக்கோம். அவன் திருடிட்டு போயிட்டான் தெரியும், துரோகம் பண்ணிட்டான் தெரியும், பணத்தை அபகரிச்சுட்டான் தெரியும், கடன் விட்டு ஓடி போயிட்டான் தெரியும், அவனை நம்பி நிறைய பொறுப்பு வச்சிருந்தேன், ராத்திரியோட ராத்திரியா மூட்டையை கட்டிட்டு ஓடிட்டாயா, அவனை நான் எப்படியா மன்னிப்பேன்னு கேள்வி கேட்கல பிலமோன். நான் அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், எத்தனை பேரை தேடினாலும் அவ ஹார்ட் போல யாருமே இல்லை. பிலமோன்கிட்ட சொன்னா நடக்கும்னு பவுலுக்கு தெரியும். அல்லேலூயா. சகோதரனே, நான் உங்கள்கிட்ட சொன்னா நடக்கும், நீ சொல்லுகிறதிலும் 21வது வசனம், நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து, அந்த பாயிண்ட் நீ புரிஞ்சுக்கிறேன். நான் சொல்லுவதிலும் உங்களை மன்னிக்க முடியாது, ஆனா நான் சொல்றேன்னு நீங்க கண்டிப்பா செய்வேன். 2வது, அவன் அடிமையா இருந்தான், அவன் ரட்சிக்கப்படலை, ஆனா இப்பொழுது அவன் தேவ அன்புக்குள்ள வந்ததுனால நீங்க கண்டிப்பா தேவன் நிமித்தமா அவனை மன்னிப்பீங்கன்னு எனக்கு சரி. இப்படி சாட்சி கொடுத்தானே, நான் சொல்லுகிறது அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். பிலமோன் ஒரு அதிகாரம் இருந்தாலும் சரியான அந்த புக்கில் சரியான சாட்சி. அவன் துரோகி, உங்களால் முடியாது அப்படிலாம் சொல்ல, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் சொல்கிறத செய்வேன்னு எனக்கு தெரியும், நீ இதுக்கு காம்ப்ரமைஸ் ஆக இணங்குவேன்னு எனக்கு தெரியும், இவனை மன்னிப்பேன்னு தெரியும், நான் சொன்னதுக்காக மட்டும் அல்ல, நீ தேவனுக்கு பயப்படுறவன், நீ மன்னிப்பேன்னு எனக்கு தெரியும். அடுத்து சொல்கிறான், நீ மன்னிக்கிறது மட்டும் அல்ல, அவன் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டதினால் அவன் உங்கள் சகோதரனா, நீ அவனை ஏற்றுக்கிறவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோடனே ஒரு வார்த்தை இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கிட்டானே. இவன் தான் இளைப்பாற பண்ணுகிற ஒரு பரிசுத்தவான், பரிசுத்தவான்களை இளைப்பாற பண்ணுகிற பரிசுத்தவான். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்படி மன்னிக்க முடியும்? ஆனா அவன் மன்னிச்சானே, இணங்கினானே. தேவனை பிரியப்படுத்த அவன் துரோகம் பண்ணின ஒனேசிமுவை என்ன பண்ணினா அவன் ஏற்றுப்பான். இதுல பவுல் ஒரு 2-3 வார்த்தையை சொல்வாரு. அந்த வார்த்தை வந்து பவுலுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தையை பவுல் பிரதிபலிக்கிறார். அது என்ன சொல்றாருன்னா, என்னோடு நீர் இருந்தான். 16வது வசனம். பவுல் வந்துட்டு பிலமோன்ட்ட அவனை மன்னிச்சிரு, அவனை ஏத்துக்கன்னு சொல்லும் போது அவன் ஒரு சில வார்த்தையில வலியுறுத்துகிறான். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை பவுல் வாயிலிருந்து வருகிறது. 16ல வாசிக்கும் போது, எனக்கு பிரியமான பாருங்க, எனக்கு அவன் பிரியமா இருக்கிறான், அப்போ உமக்கும் அவன் பிரியம். நல்லா கவனிங்க, நீங்க வெறுக்கிற ஆளை ஆண்டவர் என்ன பண்ணல? வெறுக்கல. ஆண்டவர் நேசிக்கிற ஆளை தான் நீங்க நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? ஆண்டவர் நேசிக்கிற ஆளை நீங்க வெறுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் எல்லாரையும் மன்னிக்கிறவர், எல்லாரையும் நேசிக்கிறவர். நீங்க ஒரு ஆளோட, நம்ம 2 பேரோட பிரச்சனை, நான் ஒரு ஆளை பகைக்கிறேன், ஆண்டவர் அவரை பகைக்கிறாரு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன பண்றாரு? நேசிக்கிறார். அதுக்கு தான் சொல்றாரு, எனக்கு பிரியமான சகோதரனே, உம்முடைய சரீரத்தின்படியும் கர்த்தருக்குள்ளும் அவன் எவ்வளவு, எனக்கு அவன் பிரியமான சகோதரனா இருந்தா உனக்கு அவன் தான். நீ என் மேல பாசம் வச்சா அப்படி அந்த கீழே வேர்டு வருது, நான் அவனை நேசிச்சா நீ அவனை நேசி. இதை சீசர்களுக்கு சொல்லுவார், நீ எவனுக்கு மன்னிக்கிறியோ. நான் அவனுக்கு நிறைய குடும்பங்கள்ல ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணம் அதுதான். நான் என்ன சொல்றேன், தப்பி தவறி யாரை நீங்க சபிச்சிடாதீங்க. அல்லேலூயா. நீங்கள் சபித்தால், அதாவது என்ன சொல்றேன்னா, நீங்க ஜெபம் பண்ணாம இருக்கும் போதே ஒரு ஆள் வந்துட்டு அவங்க ஜெபம் பண்றதுக்கு, ஒரு சிபாரிசு பண்றதுக்கு ஒரு ஆள் கிடைக்காம போயிரு. நான் உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். என்ன ஒரு ஆள் பகைக்குது, எனக்கு ஒரு ஆளை பிடிக்கலைன்னா
அவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறாரு. நான் அதை நிறுத்திட்டா அவனை நான் சாப விடல, அவனுக்கு ஜெப உதவி கிடைக்காம என்ன பண்ணிடுது, போயிடுது. உங்கள் குடும்பத்தை, உங்களுக்கு தெரிஞ்சவங்களை நீங்கள் பகைச்சு அவங்கள கேர் பண்ணாமல் இருக்கும்போது அவங்கள கேர் பண்ணிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. இப்போ அவன் ஒரு ஆவிக்குரிய அனாதையாய் மாறிவிட்டான். ஆண்டவர் வெறுக்கல அவங்கள, ஆனால் அவங்கள தூக்கி தோல் கொடுக்க அங்கே யாருமே இல்லை. நீங்கள் சொல்லுவீங்க, என் கணவனுக்காக ஜெபம் பண்ணி பார்த்தேன், இனிமேல் நான் அந்த ஆளுக்கு, உங்களுக்கு அதில் ஒரு வீரம். என் சகோதரனுக்காக, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணேன், இனிமேல் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க, என்னை இப்படிலாம் நடத்துகிறாங்க, இனிமேல் அவங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம், என் ஜெபத்தில் அவங்கள ஜெபிக்கணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்குது? இப்படி யோசிச்சிருக்கீங்களா? நல்லா கவனிக்கல. நீ கைவிட்டால் அவனை காப்பாற்ற ஒருவனும். நான் உங்களுக்கு கேட்குறேன், தொப்புள் கூடி உறவா வளர்ந்துட்டு நீனே ஜெபம் பண்ணலைன்னா வேற எங்கே அமெரிக்காவில் இருந்து வந்து அவனுக்கு ஜெபம் பண்ணணும்? நீங்கள் ராத்திரி உட்காந்து ஜெபம் பண்ணி அவனை காப்பாற்றலைன்னா வேற ஒருவனை எப்படி காப்பாற்றுவான்? அதான் சொல்கிறேன், நீ மன்னிச்சா நான் மன்னிப்பேன், நீ கைவிட்டுட்டா அவன் யாரும் இல்லை. அதனால குடும்பத்தில் வர பிரச்சனைகள் மற்றவங்களுக்கு உள்ளதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சண்டைகளில் விட்டுறக்கூடாது உத்தரவாதத்தை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஆனவனே சொல்லுவீங்க, நான் வந்துட்டு ஜெபத்தை நிறுத்திட்டேன், நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணியிருந்தா ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு, காப்பாற்று. இப்போ நீங்கள் குழியில் தள்ளுனது யாரு? ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார். பிதாட்ட என்ன பண்ணுறாரு? டெய்லி உங்களுக்காக ஜெபம் பண்ணுறாரு. நீங்கள் பண்ணுற சேட்டை அவருக்கு பிடிக்கல, இனி இந்த யாங்கவுக்கு நான் ஜெபம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா நாளைக்கு நான் என் கதை என்ன உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உலகத்துலேயும் உங்களுக்கு ஒரு ஆசாரிய ஊழியம் இருக்கிறது. நீங்கள் ஜெபத்தினால நிறைய பேரை தாங்கணும், கோச்சுக்கிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன். நீங்கள் வெறுத்தா, நீங்களே வெறுத்தா, கூட பிறந்தவனே வெறுத்தா, கூட இருக்கிற விசுவாசியே வெறுத்தா, விசுவாசியை வந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இப்போ ஜெபம் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ணணும் அவசியம் இல்லை. தயவுசெய்து வெறுத்துறாதீங்க. நீ எவர்களுக்கு மன்னிக்கிறியோ நான் அவர்களுக்கு மன்னிக்கிறேன். பிலமோன் பார்த்து சொல்றார், அவர் எனக்கு பிரியமான சகோதரன் ஆனால் உமக்கும் சரீரத்தின்படியும் ஆவின்படியும் உங்களுக்கு. இந்த வேர்டை மனசில் வச்சுருங்க, யாரையும் பகைக்காதீங்க. பகைக்கும் போது அவங்களுக்கு யார் துரோகம் பண்ணுறது, அவங்களை இப்போ தப்பாக பேசுறது, இதெல்லாம் பண்ணும்போது நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, எனக்கு இவனை பிடிக்கல, ஆனால் ஆண்டவருக்கு இவனை பிடிச்சிருக்கு. ஆண்டவருக்கு பிடிச்ச ஒருத்தவனை நான் பகைக்கிறதுக்கு யார்? கர்த்தர் நீதிமானாக்கினவனை குற்றவாளி ஆக்குகிறவன் யார்? அவர் நீதிமானாக்கிட்டாரு, அவர் பாசம் வச்சிருக்காரு, அவன் போய் அழுதா கேட்பாரு, அவனும் அவருக்கு பிள்ளை தான். அவருக்கு பிள்ளையா இருக்கும் போது நீங்கள் அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு அவரோட இன்னொரு பிள்ளைய போடா துரோகின்னு சொன்னா என்ன கதை இது? அதுக்கு தான் அப்பா அம்மா உறவு வச்சிருக்காரு. அண்ணன் தம்பி டே சட்டையை பிடிச்சி என் சுத்துறா அது சுத்துறான்னு உழுப்பிக்கிட்டு இருக்கும்போது அப்பா அம்மா நடுநிலையா நின்று ரெண்டு பேரும் இணைக்கிறாங்க பாரு. அதாவது நம்ம வாக்கியா சண்டையில் அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார், ரெண்டு பேருக்கு சப்போர்ட் பண்ணுறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தப்பே பண்ணியிருந்தான் தெரியாமட்டான்டா, அவன் தான் அவனை அடிச்சான் தெரியும், அவன் தான் துரோகம் பண்ணான் தெரியும், தெரியும் தெரியும் தெரியும், அதுக்காக நான் அவனை கைவிட முடியாது. நீ பகைக்காத. நான் பிரியமா இருந்தா நீனும் பிரியமா இருக்கு. ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. 17 ஆதலால் நீ, இது யாரோட வார்த்தை? பவுலுடையது நினைக்கிறீங்களா? ரட்சகரா இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை. சொல்றாரு, என்னை நீ உம்மோடைய ஐக்கியம், நானும் நீனும் ஒன்னா இருக்கும்னா இப்படி ஒரு வசனம் இருக்கு சொல்லுங்க. நானும் பிதாவும் நீங்களும் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கும்படி நான் உம்மோட ஐக்கியம் உள்ளவன் என்று எண்ணினால், நானும் நீனும் க்ளோஸா இருக்கிறோம் நினைச்சா என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும். எத்தனை பேர் இந்த இடத்துல பகையா இருக்கீங்க? எல்லாரும் கை தூக்குங்கன்னு சொல்ல மாட்டேங்க. சில வேளை நானும் தூக்க வேண்டிய அவசியம் வந்துடும். அப்புறம் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே உங்கள் கையை தூக்கிக்கிறீங்க. யாரோட பேசாமல் இருக்கீங்க, யாரை பார்த்தா பிடிக்கல, யார் முகத்தை பார்த்தா ஏற்றுக்கொள்ள முடியல, அவங்க துரோகம் பண்ணான்னு சொல்ல துரோகமே பண்ணியிருக்கலாம். யாரை பற்றி தவறாக நம்ம தூட்டுறோம், எல்லாத்தையும் யோசித்து மனசில் வச்சுக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிற பதில், அவன் எனக்கு பிரியமானவன், எனவே அவன் உமக்கும் பிரியமானவனாக மாறணும். ரெண்டாவது சொல்கிறாரு, என்னோட நீ இருந்தா என்னை ஏற்றுக்கிட்டீல அவனை நீ ஏற்று. அவனை, அதுக்கு இன்டைரக்ட் ஆன்சர் ஒன்று இருக்குது, அவனை நீ ஏற்றுக்கலைன்னா நான் உன்னைய சொல்கிறாரு, பிறர் குற்றங்களை நீங்கள் மன்னித்தால் நான் உங்கள் குற்றங்களை மன்னிப்பேன். நீ மற்றவனை மன்னி, நான் உன்னை மன்னிக்கிறேன். என் மேலே நீ பாசம் இருந்தால் அது செய். சும்மா என் தேவனே உனக்காக வாழ்றேன்னு என்ன வாழ்றது? ஆண்டவர் பக்கம் கிளியர் தான் எல்லாருக்குமே, ஆண்டவர் பக்கம் உள்ள சாட்சி கிளியர். ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கையில் வச்சுட்டு சொல்வார், நீ இவனோடையும் கிளியர் ஆகு, என்னோட கிளியர் ஆகிறது இருக்கட்டும். தேவனோடும் திருவிருந்து எடுக்கும் என்ன சொன்னா, நான் தேவனோடும் மனுஷரோடும் சமாதானமாக இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் தேவனோடு சமாதானம் கிளியர். ஜெபம் பண்ணாலே ஆண்டவருக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உபவாசிக்க சொல்றது உபவாசிப்பாங்க, ஜெபம் பண்ண சொல்ல கரெக்டாக சொல்ல, தசமாக கரெக்டாக கொடுப்பாங்க, எல்லாமே பெர்ஃபெக்ட். இவங்க தேவ சமூகத்துக்கு இவங்களுக்கு தடையே இல்லை. எந்த தடையும் இல்லாமல் ஒரு விசுவாசி வரும்பொழுது காணிக்கை போடும்போது ஆண்டவர் சொல்றாரு, எந்த தடையும் இல்லைப்பா, ஆனால் ஒரு தடை இருக்கிறது, நீ உன் சகோதரனோடு கூட என்ன பண்ணியிருக்கிற, பிரச்சனை பண்ணியிருக்கிற, அதனால இது இப்போ எனக்கு பிரச்சனையா மாறிடுச்சு, உன் காணிக்கையை தயவு செய்து எடுத்துகிட்டு போயிரு, கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு 2 கரமாக வச்சுக்கிறங்க. தாவீதை ராஜாவாக்கும்படி வலது இடது வாட்டம் உள்ளவர்கள் வந்தாங்களாம். லெஃப்ட்லையும் வில் விடுவார், ரைட்லையும் வில் விடுவார். ரைட் ஹேண்ட் தேவனோடு இருக்கிற சமாதானம், லெஃப்ட் ஹேண்ட் மனுஷனோடு இருக்கிற.
நிறைய பேருக்கு ஒத்த கை தான் வேலை செய்யும். ஒத்த கை வேலை செய்ய, ஒரு கை வேலை செய்யாமல் வாதம் வந்துருச்சு, ஆவிக்குரிய வாதம். அந்த சொல்ல என்னோட ஐக்கியமாக இருந்தால் அவனோட ஐக்கியமாக, என்னை பிடிக்கும் சொல்லிடல அவனையும் பிடிக்கும். சும்மா வாயில் வந்துட்டு உங்களை பிடிக்கும், உங்களுக்காக வாழ்வேன், அப்படி இருப்பேன் அப்படின்னு இந்த ஜாடம் வாய் ஜாலம்லாம் எனக்கு வேண்டாம். என்ன பிடிச்சா அவனையும் பிடிக்கணும். நான் பிரியமாக இருக்கேன், நான் நேசிக்கிறேன், நீனும் அவனை என்ன பண்ணணும். உடனே பிலமோன் அவனை ஏற்றுக்கணும். பிலமோன் இடத்துல கற்றுக்கொள்வது அதுதான். 2 காரியம் சொன்னேன். உலகமெங்கும் நான் வாசனை வீசுகிறவர்களாய் மாற வேண்டும். பரிசுத்தவான்கள் உங்களை பார்த்து எல்லா விசுவாசிகளும் இவர்கிட்ட போனால் ஒரு ஆறுதல் கிடைக்கும் நினைக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு குளிர் நிழலாய் மாற வேண்டும். அடுத்து ஆண்டவர் நிமித்தம் நீங்கள் யாவரோடும் கூட சமாதானமாக இருக்கலாம். கரங்களை நிலையிலே சொல்லலாமா? இப்பொழுது 3வது நபருக்கு நான் வருகிறேன். அந்த சீன் அப்படியே தொடர்ந்துக்கிறேன். இப்போ பிலமோனுக்கு லெட்டர் எழுதியாச்சு. இந்த பிலமோன் அடிமையாகிய ஒனேசிமுவை இவன் எப்பொழுது சந்திக்கிறான் அப்படின்னா 10வது வசனத்தை வாசிங்கள். பாருங்க, எப்பொழுது இந்த ஒனேசிமுவை அவன் பெற்றெடுக்கிறான், எப்பொழுது ஒனேசிமுவை ஆதாயப்படுத்துகிறான்? ஜெயிலில் கட்டப்பட்டிருக்கும் போது. இன்னைக்கு ஜெயில் மாதிரி அன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு தான் டிவி கொடுத்து பெட்டு கொடுத்து உள்ள கஞ்சா போதை பொருள் எல்லாம் நடமாடுதான். என்ன வேணாலும் உள்ள செய்ய முடியும். கொஞ்சம் நேரம் வெளியில் விடுவாங்க, செல்லுக்குள்ளே கொஞ்சம் நேரம் அடைப்பாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சிறைச்சாலை கொடூரமான சிறைச்சாலை நம்ம சொல்ல முடியாது. பவுல் காலத்தில் கம்பேர் பண்ணும்போது பவுலுக்கு பெரிய ஒரு தொழுவ மரம் நல்லா இப்படி இருக்கிறதுல காலையும் கையும் இப்படி வச்சு லாக் போட்டு வச்சிருப்பாங்க பவுலுக்கு. அப்பொழுது ஒனேசிமு அங்கே இருந்திருக்கலாம் அல்லது விசிட்டராக வந்திருக்கலாம். எப்படியோ தான் கட்டப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய சுவிசேஷத்தை கட்டவிழ்த்தான். சுவிசேஷம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதான் இன்னொரு நானோ கட்டப்பட்டிருக்கிறேன். சுவிசேஷமோ தண்ணி இல்லாமல் தாகத்தோடு பசியோடு அடித்து துன்புறுத்தி சவுக்கால அடித்து கையையும் காலையும் கட்டி இருக்கும்போது ஒரு திருடனை போல ஒருத்தவன் துரோகம் போல ஒனேசிமு வரும் பொழுது இந்த ஒனேசிமுவை கிறிஸ்துவுக்குள் நடத்துறானே, எவ்வளோ ஆத்ம பாரம் நமக்கு. ஜெர்மனிலா சிஸ்டர் ரொம்ப கஷ்டம். உங்களெல்லாம் தொழுவு மரத்தில் கட்டி வச்சு அடிக்கணும், ரொம்ப கஷ்டம். ஜெபம் பண்ண முடியல. யாருக்காவது ஆண்டவரை பற்றி சொன்னீங்களா? இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உபவாசம் பண்ணீங்களா? இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ பாரமாக இருக்குது, நேற்று ஜெபம் பண்ணே முடியல, அழுதுகிட்டே தூங்கிட்டேன். நீங்கள் படுகிற பாடுகள் ஒரு பாடுகளே அல்ல. இதெல்லாம் நீங்களா ஏற்றுக்கிட்ட தேவையில்லாத பாடுகள். இல்லையா? தேவையில்லாத கவலைகள். கர்த்தருக்கு ஏற்ற துக்கம் ஒன்று இருக்கிறது. குடும்ப துக்கங்கிறது நம்ம பூமியில வாழ்றது நமக்கு கொடுக்கப்பட்டது, அதை சுமந்தாகணும். உண்மைதான். இந்த துக்கம் அல்ல, தேவனுடைய துக்கத்தை சுமப்பதே பெரிய துக்கம். கவலை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் கண்ணீர் வெடிச்சாலும் என்ன வந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்க, தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை மாத்திரம் கட்டப்பட்டிருக்க கூடாது. நீங்க கட்டப்பட்டிருக்கலாம், உங்க சூழ்நிலை கட்டப்பட்டிருக்கலாம், நீங்கள் வியாதிப்பட்டிருக்கலாம், நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், நீங்கள் வேதனைப்படலாம், உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கலாம். எதுவானாலும் சரி, நீங்க ஆண்டவரை தேடுறதுல கட்டப்பட்டிருக்க கூடாது. பவுலை தியானிக்கும் போது அதுதான் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாமை. இப்படி கட்டப்பட்டிருக்கும் போது ஏற்கனவே சிறைச்சாலையில வொர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வொர்ஷிப் டயத்தில் என்ன பண்ண மாட்டோம்? ஆராதிக்க மாட்டோம். தொழுவ மரத்தில் இருக்கும்போது ஒருத்தன் பாடி துதிக்க முடியுமா? அப்படி பவுலும் சீலாவும் இப்படி இருக்கும்போது அப்படியே பாடி துதித்து கொண்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது சுவிசேஷம் அறிவித்தான். அல்லேலூயா. வெளியில கட்டப்பட்டவர்களாயினும் உள்ளே விடுவிக்கப்பட்டவர்களாய் விடுதலை செய்கிறவர்களாய் இருந்தார். உங்க குடும்பத்தை குறித்து கவலைப்படாதீங்க, பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. அது ஒரு கட்டு. அந்த கட்டு நீ தேவனோடு இருக்கிற கட்டுகளை ஒருபோதும் அது கட்டிடக்கூடாது. அது ரிலீஸாக தான் இருக்கணும். அல்லேலூயா. நீ ஆவியில விடுதலையா இருக்கணும். சரீரத்தில் கட்டப்பட்டிருக்கலாம், ஆனால் நீ ஆவியில் என்னவா இருக்கணும்? விடுதலையாக. சரீரத்தில் இருக்கிற பாடுகள் இருக்கிறது, சுமந்து தான் ஆகணும். சுமந்து கொண்டே தான் நம்ம போகணும். கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார். இதற்காக உங்க ஆத்துமாவில் நீங்க ஒரு கட்ட போட்டுறாதீங்க. நீங்க விடுதலை பெற்ற பெண்மானாய் மாற வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் வாயிலிருந்து இன்பமான வசனங்கள் வர ஆரம்பிக்கும். துக்கம் இல்லையா? உள்ளே பயங்களும் வெளியிலே வருத்தங்களும் வியாகுலங்களும் பவுலுக்கு இருந்தது. வெளியில ஃபுல்லா கஷ்டமும் உள்ளே பயமும். நடுங்கி கொண்டு தன்னுடைய ஃபியூச்சரை நினைச்சு அடுத்து என்னென்ன செய்வாங்க நினைச்சாலும் அவனுடைய பிரசங்கம் தடைபடவில்லை. அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை தூக்கி போட்டாலும் அவன் வாயிலிருந்து விடுதலை தருகிற வார்த்தை, வல்லமை, விடுதலை தருகிற வல்லமையாய் வெளிப்பட்டது. உங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு ஜெபம் பண்ணாம போயிடாதீங்க. குடும்பத்தை பார்த்துட்டு பைபிள் படிக்காம போயிடாதீங்க. இது வர்றதே எதுக்குன்னா உங்க ஆவியில கட்டுறதுக்கு தான். எல்லாத்தையும் உதறி தள்ளி விட்டு நீங்கள் ஓட வேண்டும். கவலையா இருந்தா தான் நீ அதிகமாக ஜெபம் பண்ணணும். உங்க ஆத்மா மட்டும் கட்டப்படாம நீங்க பார்த்துக்கிறீங்க. உங்க ஆத்மா வாழும் பொழுது உங்க சரீரமும் வாழ ஆரம்பிக்கும். அல்லேலூயா. உள்ள இருந்துகிட்டு ஒருத்தர் நடத்த முடியுமா? நடத்தினானே, சாதாரணமாக நடத்தினா. திருட்டு பைய ஏசப்பாவை ஏத்துக்கிற வச்சான். 2வது அவன் சுவாவத்தில் இவனை போல மாத்திட்டான். 3வது இவனை ஊழியக்காரனா மாத்திட்டான். 4வது டே மனம் திரும்புதெல்லாம் இது இல்லடா, எவனை ஏமாத்திட்டு வந்தியோ,
அவன்கிட்ட போ, ஒப்புரவாயிட்டு 1000 கிலோமீட்டர் டிராவல் பண்றான். நம்ம சண்டை போட்டவன் பக்கத்துல தான் உட்காந்து பிரசங்க கேட்டுக்கிட்டு இருப்பான். ஒப்புரவே ஆக மாட்டேன். 1000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணா வரும்போதே என்ன பண்ணிருப்பாங்க, கதி கலங்கிருக்கும். பிலமோனு வெளுத்து எடுத்துருவாங்க. நம்மள இவ்வளவு பணத்தை பீரோல இருந்து அள்ளிட்டு வந்துட்டோம், என்னென்னலாம் செஞ்சானோ, ஒரு செக்ஷுவல் பாவமா இருக்கலாம், திருட்டு பாவமா இருக்கலாம், துரோகமா இருக்கலாம், ஏமாத்து வேலையா இருக்கலாம், எல்லாத்தையும் செஞ்சுட்டா. தலைவர் பவுல் சொல்லிட்டாரு, ஆண்டவர் சொல்லிட்டாரு, போய் மன்னிப்பு கேள். சும்மா மாறிட்டேன்னு சொல்லாத, மாற்றத்தை வாழ்க்கையில காமி. 1000 கிலோமீட்டருக்கு மேல டிராவல் பண்ணும்போது அவருடைய யோசனையை பாருங்க. நெருங்குது, இன்னும் 500 கிலோமீட்டர், இன்னும் 200 கிலோமீட்டர், இன்னும் 100, இன்னும் 50. பிலமோன் வீட்டு வாசல் பக்கத்தில் வரும்போது அவன் நினச்சி பார்த்துருப்பான், செத்துட்டேன்டா இன்னைக்கு. நான் என்ன செய்வேன், நான் எப்படி போய் மன்னிப்பு கேட்பேன், செஞ்சதெல்லாம் என்ன பண்ணுவேன். போய் பிலமோன் போகிற அளவுக்கு நடத்தப்பட்டானே. ஜீவனுள்ளவன் தான் ஜீவனுள்ள விசுவாசியை உருவாக்க முடியும். ஜீவனுள்ளவனே ஜீவனுள்ள செய்தியை கொடுக்க முடியும். ஜீவனுள்ளவர்களே ஜீவனுள்ள தாக்கத்தை கொண்டு வர முடியும். நீ ஆண்டவரோடு இருந்து இப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுக்க வேண்டும். சொல்கிறான் தைரியமா, சும்மா அது என்ன சொல்றது, கற்பமா அடைச்சிருக்கிறதுல ஒரு ஒனேசிமை பெற்றெடுத்தது போல. நல்ல மனுஷனா ஆண்டவரை நடத்தணும்னு சொல்லிட்டு போயிடலாம். ஒரு திருடன ஆவிக்குள்ள நான் பெற்றெடுத்தேன், அவனை உங்கள்கிட்ட அனுப்புறேன் பாரு. முன்னாடி அவன் எப்படி இருக்கிறான் நீ பார்த்திருக்கல, அவன் துரோகி, அவன் திருடன். ஆனால் இப்போ வருவான் பாரு, அவன் புது மனுஷனா வருவான். நீ அசந்து போயிடுவ, அவன் உனக்கு பிரயோஜனமா மாறுவான். நீனே அவனை விட மாட்டேயா, அதுக்கு தான் நான் கெஞ்சுறேன், நீ விட்டுருன்னு. அப்படி ஒரு சொக்க தங்கத்தை நான் அவன்கிட்ட என்ன பண்றேன், அனுப்புறேன். நீங்க எத்தனை சொக்க தங்கத்தை உருவாக்கி இருக்கீங்க? உங்களால் உருவாக்கப்பட்ட விசுவாசிகள் எத்தனை பேர்? நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படி உங்கள் விசுவாசிகள் மாறுவார்கள். நீ உலகத்தை வெறுத்தால் உலகத்தை வெறுக்கிற ஒரு ஆவிக்குரிய பிள்ளை நீ பெற்றெடுப்பாய். நம்ம எப்படியோ அப்படியே நம்முடைய ஜீன், ஸ்பிரிச்சுவல் ஜீன். அதனால கஷ்டங்களை எல்லாம் பார்க்காம கட்டுகளை அவிழ்த்து விட்டு, நீங்க ஒரு கட்டுனால கட்டப்பட்டிருக்கல. எபேசியர் 6:19 சொல்லுவான், சுவிசேஷத்துக்காக சங்கிலியால், அவன் மேல உபத்திரவத்தின் சங்கிலி இருந்தாலும் அவன் சொல்றான், சுவிசேஷத்திற்காக நான் போரும். ஆண்டவர் இவன் கையும் சுவிசேஷத்துக்காக கட்டப்பட்ட ரெண்டுமே அவன் சங்கிலியால் கட்டப்பட்டு சொல்ல. என்னைய ஒண்ணு கட்டி இருக்குதுப்பா, மற்றவங்களை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வர்றங்கிற ஒரு சங்கிலி என்னை கட்டி இருக்குது போது, என் குடும்பத்தில் என்னை தாக்குகிற சங்கிலி எனக்கு ஒரு பெருசே கிடையாது என்று சொல்லிதான் பிலமோன் ஒனேசிமுவை கிறிஸ்துவுக்குள் நடத்துகிறான். அல்லேலூயா. பவுல் ஒனேசிமுவை கிறிஸ்துவுக்குள் நடத்துகிறான். இங்கே பவுல்ட்ட இருந்து ஒன்னே விஷயம் கற்றுக்கிற போகிறோம். நான் பின்பு நாம் ஜெபிக்க போகிறோம். பவுல் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறான். இங்கே நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, பவுலை கிறிஸ்துவா பார்க்கணும், பிலமோன தேவனாகவும் ஒனேசிமுவை நீங்களாவும். இங்கே ஒரு வார்த்தை சொல்லுவான், அவன் கடன்பட்டால் யாதொரு காரியத்தில் உங்க குறை வச்சிருந்தா எல்லாத்தையும் என் கணக்கில் என்ன பண்ணிக்கிறீங்க, ஏத்துக்கிறீங்க. இதுல பவுலுடைய வார்த்தை எதை குறிக்கிறதா? பிதாவாகிய தேவனை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை என்னை பார்த்து மன்றாடுகிறார். ஆண்டவரே, என் தேவனே, இந்த யாங்கோவை உங்க கையில நான் ஒப்படைக்கிறேன். இவன் செஞ்ச பாவ கணக்குகள் எல்லாம் நான் என்ன பண்றேன், தீர்த்துக்கிறேன். இவனை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. நமக்காக யார் பாவ கணக்கெல்லாம் தீர்த்தது? புனிதர்களா? அன்னை மரியாளா? யார் பாவ கணக்க தீர்த்தது? நாம் செய்த பாவங்களை பிதாவின் இடத்துல சொல்லும் போது, இவனுடைய பாவங்களை என் மேல் வையும், இவனை நீர் விடுதலையாக்கு. ஒனேசிமுடைய சகல கடனும், எவ்வளவு கடன், எவ்வளவு திருட்டு, எல்லாத்தையும் என் கணக்கில் வையா, நான் உனக்கு கண்டிப்பா தரேன். அவனை விட்டுட்டுன்னு சொன்னாரு. அதான் இயேசு கிறிஸ்துனுடைய குணம். பிதாவுடைய சமூகத்தில் நீங்கள் நான் தைரியமா போய் நிற்க போறேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போக போகிறோம். நீங்க செய்யற நீதினால் அல்ல, நீங்க படிக்கிற பைபிளினால் அல்ல, நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்றதுனால் அல்ல. இது எல்லாம் தேவைதான், ஆனால் இது அல்ல. உங்க பாவ கணக்க என் இயேசு கிறிஸ்து தலையில சுமந்ததுனாலதான் நீங்கள் நான் பரலோகத்துக்கு போக போகும். என் கணக்கில் நீ வை, நான் எல்லாத்தையும் தர்றேன். ஆனா என் பிள்ளையாகிய ஒனேசிமுவை உன் பிள்ளையா நீ ஏத்துக்க. எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு 3 நிமிஷம் போதும். நீ அறிக்கை செய்வதற்கு 3 நிமிஷம் போதும். நீ கரெக்டா அறிக்கை செய்து கரெக்டா ஆண்டவர் தொட்டா நீ 3 நிமிடத்தில் நீ ரட்சிக்கப்படுவாய். எப்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, என்னுடைய பாவத்தை நீர் சுமந்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னை நீர் உம்முடைய பிள்ளையாய் ஏற்று, இனி உம்மையை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இனி உமக்காக என்னை பத்தி எல்லா பாவத்தையும் நீங்க ஏத்துக்கிட்டீங்க, என்னை நீங்க விடுதலையாக்கிட்டீங்க. நீ வாயினால் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. பவுல் கிறிஸ்துவுக்கு அடையா. ஹல்லேலூயா. ரோம சட்டத்தின்படி, நியாயப்பிரமாண சட்டத்தின்படி ஓடிப்போன அடிமைக்கு பெரிய தண்டனை உண்டு. ஆனால் பிலமோனோ இரக்கமுள்ள நல்ல எஜமானனாய் அவனை ஏற்றுக்கொண்டார். நம்ம எத்தனை தடவை ஆண்டவரை விட்டு ஓடி போனாலும் நம்ம ஆண்டவரிடத்தில் திரும்பி வரும்பொழுதெல்லாம் அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல தகப்பன். அதான் பிலமோன் பிரதிபலிக்கிறார். 3 பேரை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கீங்க? ஆண்டவர் உங்களை பிரயோஜனப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாவத்தில் இருக்கிறீர்கள்? உங்களை பரிசுத்தமான மாற்றி ஒரு சர்ச்சையை லீட் பண்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். பிலமோனை போல உங்களுடைய வாசனை பெருகுவதாக. பிலமோனை போல கர்த்தர் மன்னிச்சதுனால நீங்களும் மன்னிங்க. பவுலை போல எந்த சூழ்நிலையிலையும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தகுதியை உடையவர்களா, ஆயத்தமுடையவங்களா இருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா. பவுல் முறிஞ்ச உறவு,
2 பேருடைய உறவை சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். யாருடைய உறவை? பிலமோனையும் ஒனேசிமையும் சேர்க்கறதுக்கு கற்ப வேதனைப்பட்டு சேர்த்துட்டான். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய. இன்னைக்கு நீங்க சேர்க்கிறீங்களோ இல்லையோ, பிரிச்சு மட்டும் விட்டுறாதீங்க. எல்லாரும் எந்திருப்போம், ஜெபம் பண்ணுவோம்.